பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட அப்டேட் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. இப்படி மட்டும் சீசன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தாறுமாறா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த சீசன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி தொகுத்து வழங்க போறாரு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா டெய்லி ப்ரோமோவே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ட்ரெண்டிங்லயே தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு தான் தலையை பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தி நிறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து லான்ச் ஆக இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா சீக்கிரமே டேட்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி, புரியல அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த தியேட்டரை வச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் ரொம்ப ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கிங்ல வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஒரு ப்ரோமோ விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எதுக்காக இவங்க பண்றாங்க, இதே மாதிரிதான் உள்ள இருக்கவங்களும் போக போக தான் அவங்களுக்கு புரியும், பார்க்க தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டேக் லைனோட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சீசனுமே இல்லாத மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள், அதாவது 2வது சீசன்னா வேற மாதிரி தொகுத்து வழங்க போறாரு. இப்ப நீங்க மலையாளத்திலயா இருக்கட்டும், ஹிந்திலயா இருக்கட்டும், சல்மான் கான் பண்றதா இருக்கட்டும், நாகார்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழை கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா வந்து இறங்கி அடிப்பாங்க. அவர் வந்து பாட்டில் உடைப்பாரு, அவரு நான் இருக்கணும், நான் நீங்க இருக்கணும், வெளியில போறீங்களான்னு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சல்மான் கான் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து ஓட்டி வேற லெவல்ல ஃபன் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து அக்ரெசிவாவும் இருப்பாரு. அந்த மாதிரி வந்து கமலஹாசன் வந்து ஒரு சில டயத்துல வந்து இந்த கோட் அவுட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ணாரு. அந்த அளவு அக்ரெசிவா போல. மோஸ்ட்லி வந்து அவர் பேசுறது அவருக்கே புரியாது, நமக்கு சுத்தமா புரியாது. ஒரு சில சீசன் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த செகண்ட் சீசன் நினைக்கிறேன், அந்த மும்தாஜ் சண்டை அப்பா இருக்கட்டும், மகத்தோட சண்டையா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த மாதிரிலாம் போல. ஆனா விஜய் சேதுபதி போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையிலே வந்து லட்டு மாதிரி நிறைய இது கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஜெஃப்ரியா இருக்கட்டும், அருணை போட்டு செஞ்சு விட்டுருக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் கையிலே கிடைச்சிச்சு, அல்வா மாதிரி. ஆனா அதுல இருந்து டீம் சொல்றது அவர் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லா மாத்திரம், டீமே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து மெர்ஜ் ஆயிருக்காங்க. அந்த சைட்ல இருந்து நிறைய டீம் வந்திருக்காங்க, கிரியேட்டிவும் கண்டிப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலே ரொம்ப அக்ரெசிவா இருப்பார். உண்மையிலே ஸ்கிரிப்டடா போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். இவங்கள்ட்ட நீங்க இப்படிதான் கேட்டு ஆகணும், இந்த மாதிரிதான் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டே இறக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி கண்டிப்பா தாறுமாறா இந்த சீசன் வந்து தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்திருந்து காத்திருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கண்டஸ்டன்ட பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லா சீசனும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலைஸ்டு கண்டஸ்டண்டா ஒரு சில பேர் இருப்பாங்க, கான்ட்ரவர்சி கிளப்புறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, சண்டை போடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபன் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இருப்பாங்க. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சிக்கு பெயர் போனவர்கள் தான் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கணும். அதாவது ஃபன் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே எங்களுக்கு கான்ட்ரவர்சி பேசுறவங்க தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் இறக்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விஜய் பார்வதி இறக்கியிருக்காங்க. அவங்க போடுற சண்டையை நம்ம வந்து சர்வைவர்லயே பார்த்திருக்கோம், நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அரோரா சின்ஸ் அவங்களே இறக்குறாங்க. அப்புறமேட்டு வந்து ரொம்ப நாளா வந்து திவாகரை வந்து சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அவருக்கெல்லாம் என்ன தகுதிக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பு அரக்கனை வந்து உள்ள கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, லான்ச் அன்னைக்கு திவாகர் வந்து உள்ள போறாரு, பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். சரி, அதான் உள்ள போனாலுமே இவரெல்லாம் டெய்லி பார்க்கணுமான்னு தோணும். அது மட்டும் இல்லாம டெய்லி ப்ரோமோலே அவர் தான் வருவார். அது வேற விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி கிளப்புவார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சிக்கு பெயர் போனவர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 5, 6, 7 பேர் இந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இங்கிட்ட ஒரு சண்டை நடக்கும், இங்கிட்ட ஒரு சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி டெய்லியுமே பாத்தீங்கன்னா போர்க்களமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தேச பட்டியலா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உமரா இருக்கட்டும், ஷபானாவா இருக்கட்டும், ஃபரீனாவா இருக்கட்டும், அப்புறம் அரோரா சீன்ஸ் வந்து பலூன் அக்காவா இருக்கட்டும், மக்களால் அழைக்கப்படக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா புவி அரசு, இந்த மாதிரி ஒரு புவி அரசா இருக்கட்டும், அவர்லாம் வந்து நல்ல ஒரு ஹம்பிள் டைப் அப்படின்னு நினைக்கிறேன். நாடகங்கள்லேயே நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல ஃபேன் ஃபாலோஸ் அதிகமாகவே இருக்கு. ஒரு டைட்டில் கேட்டகரி அப்படின்னு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் டிராவல் பண்ணுவாரு அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு எதிரும் அதே மாதிரிதான் செம்பருத்தி நடிச்சிருக்காரு, அவருமே ஒரு சாஃப்ட் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்போது அது லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னா ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கான்ட்ரவர்சியா தொகுத்து வழங்கியிருக்காங்க. இப்ப குக் வித்
மாலையில வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி அவங்க இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப பார்த்தா ரீசெண்டா அவங்களுமே போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது, வேற மாதிரி இருக்கும், தாறுமாறா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலங்களா இருக்கட்டும், யூடியூபர் பிரபலங்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி போன சீசன்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரவர்சி. அந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கவங்களெல்லாம் வந்து உள்ள கொண்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால நம்ம வந்து எதிர்பார்த்துக்க ஒரு சண்டை இதெல்லாம் எல்லா சீசனையும் நம்ம எதிர்பார்த்து பார்ப்போம்ல, அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இல்லப்பா நான் வந்து காமெடியை தான் எதிர்பார்த்தேன், இந்த 3வது சீசன் மாதிரி சாண்டி, கவின் இவங்கெல்லாம் இருந்தாங்களா அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரி வந்து இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் பாக்குறதுன்னா செட்டில்டா இருக்கு. இப்போ சந்தோஷ் பிரதாவா இருக்கட்டும், யுவன் மயில்சாமியா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் பார்க்கவே பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியா இருக்கு. அப்படி இல்ல கட் பண்ணோம் அப்படின்னா திவாகர் மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அப்படி ஃபீமேல்ஸ் இவங்க பார்த்தோம் அப்படின்னா விஜய் பார்வதி, அரோரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறமேட்டு இன்னொரு இது என்னன்னா ரம்யா ஜோங்கெல்லாம் திடீர் ட்ரெண்டா போயிட்டு அவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இந்த சீசன் கண்டிப்பா கான்ட்ரவர்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வாய்ஸையும் பாத்தீங்கன்னா மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு 8 சீசனா பாத்தீங்கன்னா ஷேஷோ சச்சிதானந்தம் தான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாரு. அவர் வாய்ஸ்க்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் வந்து ஏஐ கொடுக்கலாம், இல்ல வந்து வாய்ஸை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டா அவர் வந்து படங்கள்லாம் பண்ண போறாரு, அதனால வந்து பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் 2 வீடு கான்செப்ட், பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டோட்டலா பாத்தீங்கன்னா மாத்த போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வரல. ஒரு வீடு கான்செப்ட் தான். ஏன்னா 7வது சீசன் 8வது சீசனும் பாய்ஸ் கேர்ள்ஸும் அடி வாங்குச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 வீடு கான்செப்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்குச்சு. அதனால வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரே வீட்டுக்குள்ள வந்து கான்ட்ரவர்சியா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, டாஸ்க் எல்லாம் எந்த மாதிரி வெறித்தனமா கொடுக்க முடியுமோ, இப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் தமிழ்லயா இருக்கட்டும், தமிழ்ல விட பாத்தீங்கன்னா ஹிந்தி, மலையாளம் அண்ட் பாத்தீங்கன்னா தெலுங்குல எல்லாம் வந்து டாஸ்க் வந்து ஹெவியா இருக்கு. ஹிந்தி டாஸ்க் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதாவது வந்து பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண பார்க்க போறாங்க. இப்போ வந்து ஒரு பலூனை வச்சுட்டு இது பண்றது, ஓடி போயிட்டு இது பண்றது, கம்பு சுத்துறது, இல்ல சாப்பிடுறது, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து அறவே தவிர்த்து வச்சுட்டு ஒரு களிமண்ணுக்குள்ள சண்டை போடுறது அந்த மாதிரி ஹிந்தியில இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போட்டியில அவன் ஜெயிச்சான் அப்படின்னா அவன் தான் வீட்டோட காடா இருப்பான், அவன் தான் ரூல் பண்ண போறான், கேப்டனு கூட எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி டாஸ்க் இருக்கும். அப்படி எல்லாம் போடும்போது உள்ள வந்து குரூப்பிசம் வந்து இருக்காது. இப்போ வந்து ஒருத்தன் தான் எல்லாம் பண்றான் அப்படின்னா அவன் வந்து எல்லாத்தையும் பழி வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அவன் தான் வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அவனுக்கு ஒரு அகைன்ஸ்டா இருக்கும். அப்படிதான் வந்து ஆரி விசஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அப்படின்ற மாதிரி போச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா 1 விசஸ் பாத்தீங்கன்னா 17 அப்படின்ற மாதிரி போகும். அந்த மாதிரி இருக்கும்போது கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஃபைட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதனால அதுதான் வந்து கையில் எடுக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கும். பிக் பாஸை பத்தி அப்டேட்கள் பார்க்கணும், அடுத்தடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100 நாளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே 115 நாளா 120 நாள் எத்தனை நாள் இருந்தாலும் ஃபுல்லாவே ஒரு நாளைக்கு 8 வீடியோ 10 வீடியோ வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வருஷம் நீங்க சப்போர்ட் தர மாதிரி இந்த வருஷமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்.